ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ந புத்திபேதம் ஜனயேத் அஜ்ஞானாம் கர்மசங்கினாம் ஜோஷயேத் சர்வகர்மாணி வித்வான் யுக்தः சமாச்சரன். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மேலும் லோகசங்கிரக விஷயமாக உபதேசங்களை பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார், அஜ்ஞானினாம் கர்மசங்கினாம், அஜ்ஞானாம் கர்மசங்கினாம், அதாவது ஆத்ம ஞானம் இல்லாதவர்கள், உலக விஷயத்தில் ரொம்ப ஆசை உள்ளவர்கள், நிறைய பணம் சம்பாதிக்கணும், உலக சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசை நிறைய இருக்குது நிறைய பேருக்கு. அவர்கள்ட்ட போய் ஆத்மா அகர்த்தா, ஆத்மாவுக்கு ஒரு கர்மாவும் கிடையாது, அது பலனை அனுபவிக்கிறதும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் உபதேசம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். தகுதி இல்லாதவர்கள்ட்ட போய் அவங்களுக்கு புரியாத விஷயத்தை சொல்லி குழப்பக்கூடாது. அவர்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கணும், அவங்களுக்கு எப்போ புரியறதோ புரியட்டும், ஆனால் அவங்கள குழப்ப வேண்டாம். நம்ம செயல் புரியலேன்னு சொன்னால் அவங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டுடும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். ஆக கர்மசங்கினாம் அஜ்ஞானாம் புத்திபேதம் ந ஜனயேத். அவர்களிடத்தில் போய் எல்லாம் ஒன்று தான் அத்வைத்தம்ங்கிற அத்வைத ஞானத்தை உபதேசம் பண்ணக்கூடாது. அவர்களுக்கு ஒன்று வேணால் சொல்லி கொடுக்கலாம். இந்த பாருப்பா, உடம்பு வேற மனசு வேற, மனசையும் உடம்பையும் பார்க்குற ஆத்ம தத்துவங்கிறது வேற, அது ஜீவாத்மான்னு பேர். இந்த உடம்பு வழியாக அது உலகத்தில் சுகத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறது பரவாயில்லை, ஆனால் எல்லாமே அற வழியில் செய்யணும். நீ அற வழியில் பொருள் ஈட்டணும், அற வழியில் இன்பம் துய்க்கணும், அதாவது தர்மமான வழியில் பணம் சம்பாதிச்சு தர்மமான வழியில் நீ சுகம் அனுபவிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லித்தர்ற மாதிரி நம்ம தர்மத்தை கடைப்பிடிச்சு காமிக்கணும். நான் அதர்மமும் பண்ண மாட்டேன் தர்மமும் பண்ண மாட்டேன்னு சொல்லி தனியாக போகிறது, காட்டுக்குள்ளே போகிறது வேறு சமாச்சாரம். ஆனால் சொசைட்டிக்குள்ளே இருந்துட்டே நாம் தர்மம் பண்ணலேன்னு சொன்னால் ஜனங்கள் என்ன நினைப்பார்கள்? இது மாதிரி நம்மளும் இருந்துட்டு போகலாமே, சோம்பேறியான்னு நினச்சிடுவாங்க. நமக்கிட்ட இருக்கக்கூடிய மனப்பக்குவமோ ஞானமோ அவர்களுக்கு தெரியாது. ஆகையினால சமூகத்தில் பெரிய பொறுப்பில் இருக்கிற நீயும் நானும் ஜனங்களுடைய புத்தியை குழப்பற மாதிரி நடந்துக்கப்படாதுங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். ந புத்திபேதம் ஜனயேத் அஜ்ஞானாம் கர்மசங்கினாம். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, வித்வான் அறிவாளியானவன் ஞானியானவன், அது அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், பக்குவம் ஞானம் இருக்கும், அவனுக்கு என்ன பண்ணணும்னா யுக்தஹா, அந்த செயலில் அவன் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு சமாச்சரன், வித்வான் யுக்த சமாச்சரன் சர்வ கர்மாணி ஜோஷயேத், ஜனங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தணும். இந்த காரியத்தை பண்ணுங்க, அந்த காரியத்தை பண்ணுங்க, புண்ணியமான காரியம் நிறைய பண்ணுவோம், நாட்டுக்கு நல்லது செய்வோம், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சோம்பேறித்தனத்தோடு இருக்கக்கூடாது, நல்ல காரியத்தை எல்லாம் செய்வோம். அது நமக்கு சுயநலத்துக்காக செய்ய வேண்டாம், பொது நலத்துக்காக செய்வோம், கடவுள் நமக்கும் வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் அனுகிரகம் செய்வார் அப்படின்னு சொல்லி அவர்களெல்லாம் சரியான வழியில் செல்லணும். சர்வ கர்மாணி ஜோஷயேத்துங்கிறார். நல்ல புண்ணிய காரியங்களை எல்லாம் அவங்களை ஈடுபடுத்தணும். ஆகையினால புண்ணியமாவது பாவமாவது சொர்க்கமாவது நரகமாவது அப்படின்னு தத்துவம் பேசுறது வேற. நாஸ்திகனும் சொல்கிறான் புண்ணியம் கிடையாது, பாபம் கிடையாது, சொர்க்கம் கிடையாது, நரகம் கிடையாது அப்படின்னு நாஸ்திகர்களும் சொல்லுகிறார்கள். ஆஸ்திகர்கள்லையும் தத்துவம் தெரிந்தவர்கள் லெவலுக்கு மேலே போயாச்சுன்னா புண்ணியமாவது பாபமாவது சொர்க்கமாவது நரகமாவது எல்லாமே ஒரு மாயத்தோற்றம் அப்படின்னு சொல்கிறது தத்துவம். ஆனால் சாதாரண ஜனங்கள், பக்குவம் இல்லாத ஜனங்களுக்கு அப்படிலாம் சொல்லி அவர்களுக்கு குழப்பிடக்கூடாது. அவர்களை மனசை பக்குவப்படுத்தி உண்மையை சொல்லணும். நாஸ்திகனாகவும் இருக்கக்கூடாது, ஆஸ்திகனாக இருந்து தர்மத்தை பண்ணணும், அதே சமயம் தத்துவத்தை புரிஞ்சுக்கணும், அதுக்கு ஒரு பக்குவம் வரணும், அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்கிற கருத்து படும்படி இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணியிருக்கார். ரொம்ப முக்கியம். பக்குவம் இல்லாதவர்கள்ட்ட போய் ஜீவாத்மாவும் பரமாத்மா ஒன்று, தர்மத்தை கடந்தது, ஆத்மா கர்த்தா கிடையாது போக்தா கிடையாது, ஆத்மா அகர்த்தா போக்தான்னு 2வது அத்தியாயத்தில் படித்தோமே, அந்த தத்துவ விஷயத்தெல்லாம் ரொம்ப சொன்னால் அவனுக்கு புரியாது. புரியலைன்னா அவனுக்கு ஞானமும் வராது, கர்மத்தையும் விட்டுட்டான்னு சொன்னால் வாழ்க்கை வீணாக போயிடும். ஆகையினால பெரியவர்களுக்கு இந்த ஒரு பொறுப்பு இருக்குது. கவனமாக உண்மையை சொல்லவும் வேணும், அதே சமயம் அவர்களை பக்குவப்படுத்தி உண்மையை சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைகிட்ட போய் சொன்னால் சிலதெல்லாம் புரியாது குழந்தைக்கு, உயர்ந்த விஷயங்கள்லாம். அது மாதிரி மனசு அளவில் குழந்தைகள் போல் நிறைய பேர் இருக்கிறார்கள்.
அவர்களை பக்குவப்படுத்துறதுக்காகவே இந்த ஸ்லோகத்தை பகவான் உபதேசம் பண்ணியிருக்கிறார். இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை நல்லா மனசில் வாங்கிப்போம். அடுத்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை நாளைக்கு பார்ப்போம். ந புத்திபேதம் ஜனயேத் அஜ்ஞானாம் கர்ம சங்கினாம் ஜோஷயேத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்த சமாச்சரன். எல்லோருக்கும் பரிபூர்ணமான வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓ